கன்னி, விடிவு காலம் எப்போது? என்னங்க, எல்லாரும் ஆகா ஓகோன்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா உங்களுக்கு? அதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு தெரியுமா? உங்களுடைய ராசிக்கு நேரெதிர் 7வது இடத்துல சனி இருக்கிறது தான். என்னதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா, ராசிக்கு நேரெதிர் 7ல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசியை பார்வையால தொடர்பு கொள்ளுது இல்லையா? நேர் எதிர் சனியுடைய 7வது பார்வை ராசி மேல படுறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிறீங்க. ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், ஒர்க் பிளேஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி ஸ்டெபிலிட்டியே இல்லாத மாதிரி இருக்கும். கரெக்டா? இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கன்னி ராசிக்கான டிசம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஜென்ரல் விஷயங்கள் கூட தெரிஞ்சுக்கலாம். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. இப்போ கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஜென்ரேட்டட் இல்லை, எல்லாமே பர்சனலாக உங்களோட பர்த் சார்ட்டை ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டிசம்பர் மாசம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துலாமா? இப்ப பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஏங்க நடக்கல அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல? 2 ரீசன் இருக்கு. என்னன்னா, ராசிக்கு நேரெதிர் 7வது இடத்துல இருக்கக்கூடிய சனி பார்வையால உங்க ராசியை தொடர்பு கொள்றது, இது ஃபர்ஸ்ட் ரீசன். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட சொந்த ஜாதகத்திலயும் பாத்தீங்கன்னா தசாபுத்தி நல்லா இருக்கணும். நல்ல தசாபுத்தின்னு சொல்லக்கூடிய கௌரவ பாவகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 5, 9வது பாவகங்கள் இயங்கும் போது அந்த பர்சன் நல்லா இருப்பாங்க, கவலையே இல்லாம இருப்பாங்க. 6, 8ன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்கள், 6, 8 சரியா, 6, 8ன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தான அதிபதிகளுடைய தசாபுத்தி வரும்போது அந்த பர்சன் வம்பு வழக்கு பிரச்சனை அசிங்கம் அவமானம் செட்பேக்ஸ் மாதிரியான விஷயங்களை மாட்டிட்டு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு லாங் டேர்ம் நடந்துட்டே இருக்கும். ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துலதான் தெரியும். ராசி பலன்ல சொல்றது எல்லாம் ஆக ஆகான்னு சொல்றாங்க, எங்களுக்கே நடக்கல அப்படின்னா கோச்சார பலன்களும் உங்களுடைய கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சிறப்பா இல்லை. உங்களோட சொந்த ஜாதகத்துல நல்ல தசா புத்தி போச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சொந்த ஜாதகத்திலயும் தப்பான தசா புத்தி போகுதுன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கிறது உண்மைதான். ஓகே, இந்த கஷ்டம்லாம் எப்ப தீரும்? அது உங்க ஜாதகத்துலதான் தெரியும். உங்களுக்கு எப்ப நல்ல தசா புத்தி நடக்குது, எப்ப ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா கடன் இருக்கு, கடன் எப்ப தீரும்? கல்யாணம் ஆகலையா, எப்ப கல்யாணம் நடக்கும்? கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுமா? சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் உங்களோட சொந்த ஜாதகத்துல. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கா? அரசியல் யோகம் இருக்கா? அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஐடி இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஜாப் வேணுமா? உங்க ஜாதகத்தை புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுக்கு கன்னி வீடுன்னு சொல்லக்கூடிய உங்க கன்னி ராசி கன்னி வீடு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், சுபத்தன்மை அடைஞ்சிருக்கணும். ஸ்ட்ராங்னா என்னன்னா பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருக்கக்கூடாது, வீக் ஆகும். சுப கிரகங்களுடைய தொடர்புல இருக்கணும். சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறீங்களே இந்த கமெண்ட்ல, இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கிறேன். ஜென்ரலா சொல்ல முடியாது, உங்க ஜாதகத்தை பார்க்கணும். கம்போஸ் பண்ணவே முடியாது ஒரே வேர்ட்ல. நிறைய லாட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் அஸ்ட்ராலஜி. ஸோ கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு 30% தான். ரிமைனிங் 70% உங்க சொந்த ஜாதகத்துல தான் இருக்கு பலன்கள். இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு ஓவராலா நல்லாவே இருக்குங்க. சந்திராஷ்டமத்துலதான் பாத்தீங்கன்னா இந்த மாசமே ஆரம்பிக்குது. இந்த டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமத்துலதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 1ஆம் தேதி டியூஸ்டேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லா இருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா 8வது இடத்துல மறையுது இல்லையா? சந்திரன் 8ல மறையதானே சந்திராஷ்டமம். சோ 8ல மறையக்கூடிய சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனா இருக்கிறதுனால தனஸ்தானத்தை தொடர்பு கொள்ளும். பணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 2வது இடத்த பார்வையால தொடர்பு கொள்ளும் 8ல இருக்கக்கூடிய சந்திரன். சோ மறைமுக தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். உடனே எனக்கு லாட்டரி அடிச்சிருமா அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்களோட சொந்த ஜாதகத்திலையும் அதுக்கான அமைப்பு இருக்கணும், அப்படின்னாதான் கிடைக்கும். கன்னிராசிக்கு புதன் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. ராசிநாதன் புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த டிசம்பர் மாசம் நல்லாவே இருக்குங்க. டிசம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி பயிற்சி ஆகுது இல்லையா? டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் குரு வந்து கடகம் ராசி மேல 11வது இடத்துல இருந்த குரு உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துக்கு போகுது, தொழில் ஸ்தானத்துக்கு போகுது. தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வேலை மூலியமா வருமானம் வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேலையில டிஸ்டர்பன்சஸ் கண்டிப்பா இருக்கும்.
ஏன்னா வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வேற, தொழிலுக்கான ஸ்தானம் வேற. தொழில் ஸ்தானம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, தனஸ்தானம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா வேலை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 6வது இடத்துல ராகு இருக்கிறதுனால புதுசா ஜாப் சேஞ்ச் பண்றேன், புதுசா ஜாப் போறேன், எனக்கு ஜாப்லயே வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் நீங்க வந்து கொஸ்டின் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பாசிட்டிவான ஆன்சர் இல்ல. ஏன்னா 6வது இடத்துல இருக்கக்கூடிய ராகு 6வது இடத்த கெடுக்கும். ஜாப் சேஞ்ச் மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க இதை கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஜாப்ல ஸ்டெபிலிட்டி இல்ல, எப்படி ஸ்டெபிலிட்டி இருக்கும்? 6ல இருக்கக்கூடிய ராகு அந்த ஸ்தானத்தை கெடுக்கும். ஸோ ஜாப் சேஞ்ச் மாதிரியான விஷயம்லாம் யோசிக்காதீங்க. இருக்கிற ஜாபை பார்த்தீங்கன்னா நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஜாப் சேஞ்ச் பத்தின விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜாப் சேஞ்ச் எல்லாம் யோசிக்காதீங்க. ஆனா தொழில் பண்றவங்களுக்கு உண்மையிலே நல்லா இருக்கு. கூட்டு தொழில் செட் ஆகாது. பிசினஸ் புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். ஆனா கூட்டு தொழில்ங்கிற மாதிரி போயிடக்கூடாது. ஏன்னா கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ராசிக்கு நேரெதிர் 7வது இடம். மனைவி, நண்பர்கள், கூட்டு தொழில் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானமான 7வது இடத்துல சனி இருக்கிறதுனால கூட்டு தொழில் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகாது. எப்பயுமே செட் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு கூட்டு தொழில் பண்ற மாதிரியான ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஐடியா வந்து ப்ரொசீட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்துட்டே இருக்கும். ஆனா புதுசா தொழில் ஆரம்பிக்கணுமா, அதெல்லாம் நல்லா இருக்கும். தனஸ்தானம் நல்லா இருக்கிறதுனாலையும் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனாலையும் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அடுத்தது ராசிக்கு 3வது அதிபதியான செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கு. இளைய சகோதரனால உதவி, மெடிசினல் அதாவது மெடிசன் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். புதுசா லேண்ட் வாங்கலாம், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே கன்னிராசிக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். சகோதர உறவு ரொம்ப நல்லா இருக்கும். ராசிக்கு 4வது இடம் நேரெதிர் 4வது அதிபதியான குருவும் நல்ல நிலைமையில இருந்து 4வது இடத்தை தொடர்பு கொள்ளுது. வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அடுத்தது ராசிக்கு 5வது இடம். ராசிக்கு 5வது இடத்துக்கு எந்த ஒரு சுப தொடர்பும் இல்ல, குருவும் பயிற்சியாக போகுது. 5வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு சனி. கணவன் மனைவி உறவு, காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எதுவுமே உங்களுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்குங்க. ஆல்ரெடி 6வது இடம் ஆல்ரெடி சொன்னேன், வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். கடன் மாதிரியான விஷயங்கள்லாம் அது வாங்கிடாதீங்க. வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், ஜாப் சேஞ்ச் மாதிரியான விஷயம் யோசிக்க கூடாது. அடுத்தது 8வது இடம். ராசிக்கு 8வது இடம், 8வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. மறைமுக லாபம், தூர இடத்துல இருந்து வருமானம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரியான பிசினஸ் பண்றவங்களுக்கு புதுசா ஃபாரின் ஆஃபர்ஸ் கிடைக்குங்க. புதுசாவது அதிபதியான சுக்கிரனும் நல்ல நிலைமையிலே இருக்கு. ராசிக்கு 4வது இடத்துல திக்பலத்தை அடையும். அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சொத்தை வந்து பாக பிரிவினை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயம் இது எல்லாமே நடக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதியான புதனும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த வகையிலையும் கெட்டு போகல. குருவுடைய பார்வையிலையும் இருக்கும். பண்றவங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குமே தவிர தொழில் பண்றவங்களுக்கு எந்த அளவுல பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் கிடையாது. ஆனா கூட்டு தொழில் பண்ணிடக்கூடாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சரியா? அதுக்கடுத்து 11வது அதிபதி சந்திரன். சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை மூவ் ஆயிட்டே இருக்கக்கூடிய கிரகம் இல்லையா, ஒரு மாதிரி மாற்றம் இருந்துட்டே இருக்கும். லாபஸ்தான அதிபதி, அது பெரிய அளவுல எதுவுமே பண்ணாது, பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் கொடுக்காது. அடுத்து ஓவராலா நல்லாவே இருக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். எப்பதாங்க எங்களுக்கு விடிவு காலம் வரும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, சனி பயிற்சி ஆகுற வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கும். வேலை சரியா, உங்க பிரச்சனையே இவ்வளவுதான், சிம்பிள். சரியா, ஈஸியா சொல்லிடலாம். கணவன் மனைவி விஷயம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், நண்பர்கள், வேலை, இந்த விஷயங்கள் ஒரு மாதிரி டல் அடிக்கும். குழந்தைங்க விஷயம் நல்லா இருக்கும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும். தனியா தொழில் பண்றீங்க, கூட்டு தொழில் இல்லாம, இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனாலும் ஜென்ரலா சொல்லிட முடியாதுல, உங்க சொந்த ஜாதகத்தையும் பார்க்கணும். இப்ப நான் இங்க சொல்லிட்டு இருப்பேன், உங்களுக்கு பாதிப்பா இருக்கு, ஏங்க என்னமோ நல்லா இருக்கு சொல்றீங்க குழந்தைங்க விஷயம், எனக்கு பிள்ளைங்களோட ஒரே சண்டையா இருக்கு, பிள்ளைங்களுக்கும் எனக்கும் செட் ஆக மாட்டேங்குது. குழந்தை பிறக்காதவங்க இருப்பாங்க இல்லையா, புதுசா வந்து கன்சீவ் ஆக முடியல, இப்படி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா குழந்தை ஸ்தானம் கெட்டு அந்த தசை நடத்திட்டு இருக்கும். 5ல சனி இருக்கும், குழந்தை ஸ்தானத்துல சனி தசை நடந்துட்டு இருக்கும், எப்படி கன்சீவ் ஆக முடியும்? அந்த ஸ்தானத்தை அந்த பாவகிரகம் கெடுக்கும் இல்லையா, சோ அதை பார்க்கணும், ஜாதகத்துலதான் தெரியும். எப்பதான் விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, குருவுடைய பார்வை கிடைக்கும். 7வது இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு கொஞ்சம் குரு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். விடிவு காலம் எப்போது அப்படின்னு நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம் அடுத்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க கன்னிராசிக்காரங்க எல்லாருக்கும். ஓகே, நான் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, யூ கேன் செக் தம் அவுட்.